ஒரு நடுத்தர வர்க்க மனிதனின் வாழ்க்கை முறையைப் பற்றியும் மாதந்தோறும் 2 கேரக்டராக மாறுவதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். காலை வேளையில் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல சம்பளம் வந்துவிட்டதுன்னு மெசேஜ் வந்த உடனே வாழ்க்கையை ஜெயிச்சது போல ஒரு ஃபீல் நமக்குள்ள வரும். கான்ஃபிடன்ஸ் லெவல் உடனே 100% பூஸ்ட் ஆயிடும். ஃபோன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வாங்கின பணத்தை செட்டில் பண்றேன்னு மாசா பேசுவோம். இன்னைக்கு என்னுடைய ட்ரீட் தான்னு பெருமையா சொல்வோம். ஷாப்பிங் ஆப் ஓபன் பண்ணி இது வேணும் அது வேணும்னு ஆட் காட்ட ஃபுல்லா ஆக்கிடுவோம். செல்ஃபி எடுத்து இந்த மாதம் கண்டிப்பா சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பெரிய ரெசல்யூஷன் எடுப்போமே தவிர ஃபாலோ பண்ண மாட்டோம். மாதத்தின் சில நாட்கள் நாம எல்லாரும் ஹீரோ மாதிரி இருப்போம். ஆனா அந்த மாசம் 20க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆரம்பமாகும். செலவு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சோன்னு ஒரு டவுட் வரும். அந்த மாசம் 25th வந்தாதான் உண்மையான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகும். மொபைல்ல பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணா 3 டிஜிட்ல தான் இருக்கும். 100 ரூபாய் தானான்னு அதிர்ச்சி அடைவோம். இப்பதான் சம்பளம் வந்துச்சு, அதுக்குள்ள 100 யோசிக்க தோணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மள அவுட்டிங்க்கு கூப்பிட்டா கொஞ்சம் ஒர்க் பிஸிடா, நெக்ஸ்ட் மந்த் போலான்னு எஸ்கேப் ஆகிடுவோம். பைக்ல பெட்ரோல் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். வாலெட்ல கேஷ் ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். இரவு சாப்பாடு எப்போதும் மேகியா தான் இருக்கும். ஒரு சில நாட்கள்ல அதுவும் இல்ல. கடைசியில அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா 500 கொடுமா, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா கொடுத்துடுறேன்னு கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கும். இதுதாங்க நடுத்தர வர்க்கத்தோட சம்பள சுழற்சியின் உண்மை முகம். ஸோ இந்த ஸ்டோரி உங்க வாழ்க்கைக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா கீழே 25ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.